என் தங்க பிள்ளையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே. உனக்கு வேண்டியதே வேண்டியபடியே எந்த நேரத்தில் தர வேண்டுமோ அந்த தருணத்தில் தருவதற்காக வந்திருக்கின்றேன். பிரச்சனைகளை கண்டு பயந்து பின் வாங்கிக் கொண்டே இருக்காதே. காற்றை எதிர்த்து கொண்டால் மட்டும்தான் பட்டங்கள் மேலே மேலே செல்லும். இலைகள் உதிர்வதால் மட்டும்தான் அங்கு மரங்கள் வாடுவதில்லை. மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அங்கு பிறந்து கொண்டு இருக்கின்றது. நாமே அங்கு மெருகேற்றி கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்களை நாம் தேடி போக வேண்டும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் சர்வ சமயத்தில் சில தருணங்களில் நமக்கான விஷயமும் நம்மை தேடி வரத்தான் செய்கிறது. நீ படியேறி வந்து விட்ட பிறகும் மனம் கலங்கி விடாதே. உன் வாழ்க்கையில் இந்த பஞ்சமி திதியின் வரத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். உனக்கு மிக பெரும் அருமையான சந்தர்ப்பம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே, என் அருளால் உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என் தீவிரமான பக்தர்களையும் என் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளைகளையும் அவர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன். உன்னை நல்வழியில் உருவெடுக்கச் செய்வதுதானே என் கடமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான விஷயத்தில் உனக்கு மிக பெரும் வெற்றியை தருவதற்காக, உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்காக இந்த வராகி தாயானவள் உன் அதிர்ஷ்ட உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக வந்து விட்டேன். தளராத இதயம் உள்ளவர்களுக்குத்தான் உலகில் முடியாதது இன்று எதுவுமே கிடையாது. நம்மால் நேற்று நாளை சரி செய்ய முடியவில்லை, இன்று நாளை சரி செய்ய முடியுமா என்று சந்தேகத்தோடு இருப்பவர்களுக்கு எல்லா நாளும் சந்தேகமாகத்தான் முடிந்து கொண்டு இருக்கும். தயக்கத்தின் தடைகளையும் யார் ஒருவர் அகற்றிவிட்டு அவர்களுக்கான பாதையில் தெளிவாக இருக்கின்றாளோ, அவர்களுக்கான லட்சியத்தில் தெளிவாக இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும். பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையின் வாழ்வை வாழ முடியாது. நாளை நீ யார் என்பதை இன்று செய்கின்ற செயல்தானே தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. முட்கள் குத்தி விட்டது நான் என்று நீ முட்களை குறைகளை சொல்லி கொண்டு இருக்காதே. அந்த இடத்திலிருந்து அந்த முட்களை அகற்றிவிட்டு நான் தான் தெரியாமல் அதை மிதித்து விட்டேன் என்று உன் மனதிற்குள் சரியான நேர்மையான பாதையை விதித்து விட்டால் உன்னை வெல்ல இங்கு யாரும் இல்லை. நீண்ட நாட்களாக ஒரு காரியத்தை என் செல்ல பிள்ளைகள் மனதிலே நினைத்து கொண்டு இதை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்று பல்வேறு குழப்பங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அந்த குழப்பங்கள் எல்லாம் உனக்கு இப்பொழுது தீர்வதற்கான நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன். என் தங்கமே, எதை நினைத்தழுது கொண்டிருக்கின்றாய்? எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்வதற்கான வழிமுறைகளை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. வருடங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது, ஆனால் வாழ்க்கை மட்டும் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றதே. நான் என்னதான் செய்வது என்று நீ கவலையின் கண்ணீரோடும் மனவேதனையோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யார் வந்தால் நீ நன்றாக இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, யாருக்காக உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அவரையே உன்னை தேடி வர செய்வதற்கான நிலையை இந்த வராகி தாய் நான் உருவாக்கி இருக்கும் பொழுது உன் மனதை நான் உனக்கான விஷயத்தை உன்னிடத்திலே அள்ளித்தர வந்திருக்கும் போது நீ நம்பிக்கையோடு செயல்படு. வாழ்க்கை எப்படியும் யாரை மாற்றுவது என்று யாருக்குமே தெரியாது. நீ காலத்தின் விதியால் அங்கு மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றாய். சில சமயம் இப்படித்தான் இருக்கும் என்று நான் உன்னிடம் சொல்லும் போது அப்படி என்றால் உன்னை நான் ஏன் கும்பிட வேண்டும் என்று சொல்கிறாய்? என் பிள்ளையே, அந்த விதியின் வீரியத்தை குறைக்க இந்த வராகி தாய் வந்திருப்பதே இன்னுமா நீ உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? எந்த மாற்றத்தை தேடி என் பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த மாற்றத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ என்னதான் அங்கு உற்சாகமாக இருந்தாலும் மனம் என்னும் கவலையால் அங்கு தாண்டி போகும்போது கண்ணில் நீர் ததும்பி ஐயோ இதற்கு மேல் முடியவே முடியாது என்று அங்கு அழுது புலம்பி தவிக்கிறாய். இதற்கு காரணம் என்ன தெரியுமா?
உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான். நீ அங்கு தைரியத்தோடு வழிநடத்தி செல்லும் போதெல்லாம் உன்னை சுற்றியுள்ளவர்கள் இதை உன்னால் முடியுமா என்று கேள்விகளை கேட்டு கேட்டு உன்னை நெச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். நீயோ அந்த விதையிலிருந்து தான் பின்வாங்கி கொண்டிருக்கின்றாய். அந்த லட்சியத்திலிருந்துதான் பின்வாங்கி கொண்டிருக்கின்றாய். வாழ்வில் முன்னேற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி விட்டேனோ என்று எண்ணாதே. எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு ஏன் இப்படியாகவும் ஏற்றமாகவும் தான் அமர வைப்பதற்கான நிலையை இந்த வராகி தாய் உனக்கு உருவாக்கி விட்டேன். உனக்கு நல்லதே நடக்கும் என்று, உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது என்று நான் நடித்து சொல்லத்தான் இருக்கின்றேன். எப்பொழுதுமே என் பிள்ளைகளின் உள்ளத்தை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் அதற்கு ஏற்றவாறு செயல்படுத்த இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது உன் மனதை பற்றி நீ கவலைப்படாதே. உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நான் நிரூபித்து காட்ட இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய்? யார் என்ன சொன்னாலும் சரிதான். என் பிள்ளைகளை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா? உன் தேவைகளை அறியாமல் இருப்பேனா? உன் பொருளாதார சூழ்நிலைகள் இப்பொழுது வேண்டுமென்றால் உனக்கு எதிராக மாறிக்கொண்டு இருக்கலாம். நீ விரும்பியபடியே வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அத்தனை செல்வங்களில் மல்லி தந்து சகல சௌபாக்கியத்தோடு என் பிள்ளைகளை வழிநடத்துவதுதான் என் பொறுப்பாகி விட்டது. என்னை வழிவந்து விட்ட என் பிள்ளைகளுக்கு இனி வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது. உன் வாழ்வில் மாறி மாறி அதிசயம் நடக்கத்தான் போகிறது. விரைவாக நான் தரும் அதிர்ஷ்டத்திற்கு இப்பொழுது உன் கையில் பெற வேண்டிய நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற அந்த யோக தருணத்தை தருவதற்கு நான் இருக்கும் பொழுது இனி வாழ்வில் ஏற்றம்தான் காணப்போகிறாய். இப்படி ஒரு ஏற்றத்தை அடைவதால் நீ எந்த அளவு மனப்பூரிப்பு கிடைக்கும் என்று எண்ணிப்பார். முகமலர்ச்சி அடையப் போகிறாய். கஷ்டத்தின் சுவடு விலகி யோகத்தின் பார்வையால் வாழ்வின் சுபயோகம் பெறுவதற்கான எல்லா நிலையும் இந்த வராகி நான் உனக்கு அனுப்பி வைத்து விட்டேன். சகல சௌபாக்கியத்தோடு நீ உனக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வரும் நிலையை நான் உருவாக்கி விட்டேன். உன் மனம் வைராக்கியத்தோடு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ இழப்புகளையும் எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொண்டும் தவிர்த்து கொண்டும் நீ உனக்கான வாழ்க்கையில் இனி என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் என் தாய்வராகி இருக்கும் பொழுது நான் அந்த இடர்களை கண்டெல்லாம் கலங்கப் போவதில்லை என்று உறுதி ஏற்றுக்கொள். தடைகள் பல வந்தாலும் அதை உன்னை தொடராமல் நான் காத்தருள இருக்கும் பொழுது பொறுமைக்கொள். உனக்கான பொற்காலமாக உருவாக்கி தரப்போகிறேன். நம்பிக்கையோடு வழிபடு. நான் உன்னை வழிவந்து விட்டேன் தாயே என்று என் மேல் பாரத்தை போட்டு உன் செயலை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக காலத்தின் முடிவுக்கு வரத்தான் போகிறது. நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.